60 பால் 99 ரன் எப்படா எடுப்பாங்க? நீ வேற இவங்க விளையாடுறத பார்த்தா எனக்கு நம்ம இவங்க ஜெயிக்கிற மாதிரியே தெரியல. ஏய் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஃபைனல்ஸ்ல நாம வரணும்னா நிச்சயமா இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சே ஆகணும். கம் ஆன். ஓடு 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 ஓடு. பால் முட்டாயா. நாம தானே சேர் அப் பண்ணணும். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு சும்மா இருந்துட்டு போலாம். போர்டு என்னையா பண்ணிட்டு இருக்கு? இதுல அவங்களும் சொல்லி என்னப்பா தப்பு? யார் அதிகமா பணம் கொடுக்கறாங்களோ அவங்க சேர்றாங்க, அவ்வளவுதான். நீ வேணா பாரு, இந்த மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, அண்ணன் எங்க? அவரு அங்கதான் இருப்பாரு. ரொம்ப நேரமா காணுமே. இரு, நான் பிரியாவை கேட்டு வரேன். ஏய், எங்க போற நீ? இரு, நானும் வரேன். பரவாயில்ல, நானும் வரேன். பிரியா, அண்ணா எங்க? அது அவரு ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. அக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லையே. ஏன், என்னாச்சு? அது சாரு அங்க கொஞ்ச நேரமா இங்க இல்லையேன்னு கேட்டேன், அதான். உங்களுக்கு அப்படி ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க, இங்கதான் இருக்கேன். ஐயோ, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. என்னாச்சு? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவங்க 2 பேரும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்களை பார்த்தா யாராவது கல்யாணமாக போறவங்கன்னு சொல்லுவாங்களா? பாரு, ஒருத்தர் தவிர்த்து பாக்கி எல்லாத்து மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அவர் அங்க கிரிக்கெட் மேட்ச் பாக்குறாரு, இவங்க எங்க புக் படிச்சிட்டு இருக்காங்க. யாராவது டேட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா நம்புவாங்களா? சில நேரத்துல யோசிக்கும் போது நாம லைஃப்ல செட்டில் ஆகும் போது இவங்க வாழ்க்கை பாழாக்குறோம்னு தோணுது. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன கேட்டா இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கப்பல்னு சொல்லுவேன். என்ன, ஒரே ஒரு பிரச்சனை தான். இன்னும் அவங்களுக்கு அந்த விஷயம் மட்டும் தெரியல. நீ வேணா பாரு, அவங்களுக்குள்ள அந்த விஷயம் வரும்போது இந்த உலகத்திலேயே மோஸ்ட் ரொமான்டிக் கப்பலா அவங்க இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா எனக்கு நம்மள நினைச்சாதான் பயமா இருக்கு. நாம 2 பேரும் எவ்வளவு நாளைக்கு இப்படி சந்தோஷமாவே இருப்போம்? சீரியஸா தான் சொல்றேன். ஆக்சுவலி பாதி பேரோட கல்யாணத்துல இந்த மாதிரி தான் நடக்குது. ஹஸ்பண்ட் மேட்ச் பாப்பாங்க, வைஃப் மேகசின் படிப்பாங்க, நாள் முழுக்க ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னதான் அவங்க 2 பேரும் நாள் முழுக்க பேசாம இருந்தாலும் அந்த மௌனத்திலேயே ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் வேற வேற வேலை தான் பாக்குறாங்க, ஆனா ஒன்னாதான் இருக்காங்க. என்ன பொறுத்தவரை அவங்க சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கணும். என்னது இது? என்னையா? ஓ, ஐம் சாரி. நான் ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு இருந்தேன். ஆனா மேட்சை பார்த்ததும் அப்படியே நின்னுட்டேன். என்னாச்சு? யோர் போன். ஓ, சாரி. இட்ஸ் ஓகே. அட, I'll go. ஓகே, நான் இதை வந்துடுறேன். ஜஸ்ட் 1 minute.